சேர்ந்து வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2வது வசனம் 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய பெருக்கம் அப்படின்றது அவர் வாக்கு பண்ணினது. அல்லேலூயா. நம்மை பெருக பண்ணுகிறது யாருடைய கரத்தில் இருக்கிறது? ஆண்டவருடைய கரத்தில். இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, இதை யார் தான் தரணும்? ஆண்டவர் தான் தரணும். நம்ம நிறைய விஷயங்கள் செய்றோம், நிறைய முயற்சி பண்றோம், ஊழியம் செய்றோம், எல்லா இடங்களுக்கும் போறோம். ஆனால் ரியலி ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை என்ன செய்ய முடியும்? இன்க்ரீஸ் யுவர் நம்பர்ஸ். ஆண்டவர் தான் சொல்ல, உங்களுடைய எண்ணிக்கை பெருக பண்ணுவேன். இப்போ நம்ம எண்ணிக்கை வேணா ஒருவேளை ரொம்ப கம்மியா இருக்கலாம், நம்முடைய சபை அதோட எண்ணிக்கை ஒருவேளை ரொம்ப குறைவான எண்ணிக்கை. ஆண்டவர் ஒரு ஈசாக்க வச்சுதான் ஒரு பெரிய தேசத்தையே ஆண்டவர் என்ன செய்தார்? உருவாக்கினார். அல்லேலூயா. சோ இந்த கொஞ்ச பேரோட எண்ணிக்கையை கர்த்தர் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம் எண்ணிக்கையை பெருக பண்ணுவார். சொல்லுங்க, நம் எண்ணிக்கையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. எண்ணிக்கையை பெருக பண்ணுவார். your numbers உங்க எண்ணிக்கை என்ன செய்யும்? பெருகும். நம்முடைய சபையை பெருக பண்ணுவார். நம்முடைய தேசத்திலே நிச்சயமா நம்முடைய தேசத்துல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் என்ன செய்வார்? உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் தேசத்திலே பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். நம்முடைய சபையில கர்த்தர் எண்ணிக்கையில பெருக்கத்தை தருவார். அல்லேலூயா. நீங்க அதுக்காக ஜெபிக்கிறவர்களாய் ஊழியம் செய்யற ஒரு சிலர் இருக்கிறாங்க. மற்றவர்கள் நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கல்ல, இந்த வருஷம் நாங்கள் எண்ணிக்கையில என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். நாங்க எண்ணிக்கையில பெருகணும். நான் மட்டும் வரக்கூடாது ஆண்டவரே, நான் மட்டும் வரக்கூடாது. எண்ணிக்கையில பெருகணும்னா யாரோ ஒருத்தர் போய் யாரையோ ஒருத்தரை கூட்டிட்டு வருவாங்களா? அப்படி இல்லை. நான் என்ன செய்யணும்? எண்ணிக்கையில பெருகணும். அப்படிதான் இந்த வருஷம் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. நீங்க சொன்னீங்கல்ல எண்ணிக்கையில பெருகணும்னு. நான் மட்டும் ஒத்த விசுவாசியா என்ன செய்யக்கூடாது? சர்ச்சுக்கு வரக்கூடாது, ஒரு ஆளா வரக்கூடாது. நான் ஒரு குடும்பமா சும்மா ஒரு ஆளா ஒரு குடும்பம் வரக்கூடாது. நான் பல எண்ணிக்கையிலே பல மக்களாய் நான் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். நான் பெருகணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஆத்துமாக்களை உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. அவர் ஆத்துமாக்களை தருவார். நீங்க பெருகணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் பெருக வேண்டும். நீங்க தான் சொன்னீங்க, I will greatly increase your numbers. ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. greatly, ரொம்ப கம்மியாலாம் கிடையாது. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒரு ஆத்மா கொடுங்க, வருஷத்துக்கு ஒரு ஆளாவது கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம்ல, அப்படிலாம் கேட்கக்கூடாது. இப்ப கேளுங்க, ஆண்டவரே எனக்கு திரளான ஆத்மாக்களை என்ன செய்யுங்க? தாங்க. எத்தனை பேர் கேட்பீங்க? எனக்கு திரளான ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. சரி, இப்போ ஆபிரகாமு கிட்ட வருவோம். ஆபிரகாமு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், உன்னுடைய எண்ணிக்கை பெருக பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்றாருல. எண்ணிக்கை பெருகும் சொல்லும் போது ஆபிரகாம் கிட்ட எதுவுமே கிடையாது, எந்த அடையாளமும் இல்லை, வயசு ஆயிட்டே போகுது, ஆனால் பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாமல் எப்படி நம்முடைய எண்ணிக்கை பெருகும் அப்படின்னு ஒருவேளை ஆபிரகாமோ சாராலோ யோசிச்சிருக்கலாம். பிள்ளை இல்லை, எண்ணிக்கை எப்படி பெருகும்? அதுக்குரிய சாத்தியம் இல்லை. கற்பப்பை இல்லை, எதுவும் இல்லை, அது இல்லை. இன்னைக்கும் நமக்கு எந்த சாத்தியமும் இல்லை. சுவிசேஷம் கூட போய் அறிவிக்க முடியல. போய் இயேசுவை பத்தி சொன்னாலே வந்து பிடிச்சுக்கிறாங்க, ஏதோ பண்றான். ஆனா அப்படிப்பட்ட வேற எந்த யுக்திகளும் நம்ம செய்யறது இல்லை, இல்லை ரொம்ப தீவிரமா நம்ம போறது இல்லை. ஆனால் எந்த சாத்தியமும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடம் உங்களை எண்ணிக்கையில் நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத நிலைமையில கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? பெருக பண்ணுவேன் சொன்னார். அதை அப்படியே செய்தார். ஆகையினால ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்க்ரீஸ், ஆண்டவர் என்ன செய்வாரு? பெருக்கத்தை தருவார். பெருக்கத்தை தருவார். பக்கத்தில் இருக்கவங்க முதுகுல தட்டி சொல்லுங்க,
அவர் பெருக்கத்தை தருவார். சொல்லுங்க, அவர் பெருக்கத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். ஆபிரகாமே, நானும் நீயும் உடன்படிக்கை என்ன செய்ய போகிறோம்? ஏற்படுத்த போகிறோம். நம்ம 2 பேத்துக்குள்ள என்ன இருக்கு? உடன்படிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. உடன்படிக்கை ஏற்படுத்தணும். இது உடன்படிக்கை எல்லாம் சொல்லும்போது ஆபிரகாம் சரிங்க சார்ன்றார். யாரு? ஆபிரகாம். சரிங்க ஆண்டவரே, சரிங்க உடன்படிக்கை. ஓகே, என்ன உடன்படிக்கைன்னா கேட்கல. அவர் என்ன சொன்னாலும் இவர் என்ன பண்றாரு? சரி சாமி. சொல்ல நீங்க சொல்லிட்டீங்களா? சரி. நீங்க சொன்னீங்களே சரி. எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, கடைசியா ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்றாரு? ஆபிரகாமே, உடன்படிக்கை வேற ஒண்ணும் இல்லப்பா, இதுதான் உடன்படிக்கை. நீ என்ன, நீயும் உன் பிள்ளைகள், உனக்கு பின்வரும் உன் சந்ததியும், அதுக்கப்புறம் நீ விலைக்கு வாங்குற உன் அடிமைகளும் என்ன செய்ய வேண்டும்? விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இட்ஸ் a covenant. ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உடன்படிக்கை. நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த 10வது வசனத்தை வாசிங்க. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். Every male among you shall be circumcised. எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதுதான் என்னது? உடன்படிக்கை. ஆபிரகாம் இதுவரைக்கும் அப்படியே யோசிச்சாரு, என்ன சொல்லுவார் ஆண்டவர்? என்ன செய்ய சொல்லுவாரு? சந்ததி பெருகுன்னு சொல்லிட்டாரு. அடுத்து என்ன செய்ய சொல்லுவார் ஆண்டவர்? அப்படி ஒருவேளை ஆபிரகாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் உடன்படிக்கை இதுதான், உன்னோடும் உன் சந்ததியோடும் நான் உடன்படிக்கை பண்றேன். அது என்னன்னா, நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, விருத்த சேதனம் பண்ணப்படும். இட்ஸ் a sign of covenant. It's a sign of covenant. இது என்னன்னா, உடன்படிக்கையின் அடையாளம். உடன்படிக்கை பண்ணியாச்சு, அப்போ அது வெளியரங்கமா அதை என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். உடன்படிக்கை ஏற்கனவே ஆயிடுச்சு, கவனன்ட் முடிஞ்சிருச்சு. அதை வெளியரங்கமாய் காண்பிப்பதற்காக இட்ஸ் a sign of the covenant அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அப்போ விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் உலக மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்க வேண்டும் என்பதை அங்கே ஆண்டவர் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் வரணும்ன்றதை ஆண்டவர் சொல்றாரு. உனக்கும் இந்த மற்ற சந்ததிகளுக்கும் ஒரு வித்தியாசம். தட் இஸ் சர்க்கம்சிஷன். அதுதான் விருத்த சேதனம். அதுதான் விருத்த சேதனம். விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வேற யாருக்கும் அந்த மாதிரி இல்லப்பா, உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் வர வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி அவர் நம்மிடத்துல கட்டளை கொடுக்கிற அந்த முதலாவது அந்த முக்கியமான கட்டளை என்னன்னா, உனக்கும் உலக மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவன் செய்யறதையே நம்ம செய்யறது இல்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த வித்தியாசமே அந்த விருத்த சேதனம் தான்ப்பா. உனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ அவனை போல இல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ அவனை போல இல்ல, அவனுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை தான் உலகத்தில இருந்து ஆபிரகாமை என்ன செய்தது? வேறுபடுத்தி காண்பித்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உலக மக்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர்களை போல இருக்கிறது இல்ல. கர்த்தர் நமக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் பார்க்கணும்னு விரும்புறார். நமக்குள்ள ஒரு வித்தியாசம். அவனை போல இல்ல. அதான் உடன்படிக்கை. நமக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? காண்பிக்க விரும்புகிறார். அந்த வித்தியாசம் தான் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அது மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. உன் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அப்படி வரணும்பா.
அதான் விருத்த சேதனம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இந்த விருத்த சேதனத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 6:11. மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டியே காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பட் the circumcision அப்படின்னா இந்த விருத்த சேதனம் என்பது அது ஒன்றுமில்லை. அதை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உடன்படிக்கை என்பது விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனம் ஒன்றுமில்லையப்பா. இந்த விருத்த சேதனம் என்பது நீ புது சிருஷ்டியா என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். புதிய ஏற்பாட்டின்படி அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற விருத்த சேதனம் என்பது நாம் புது சிருஷ்டியாய் நியூ கிரியேஷன்ஸ் ஆண்டவர் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய உடன்படிக்கை. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நியூ கிரியேஷன், புதிய சிருஷ்டி. புது சிருஷ்டி தான். பழையவைகள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துறாரு. நான் சொல்ல இல்லையா, ஆபிரகாமுடைய பேரை ஆண்டவர் மாத்தினாரு. பேரை மட்டும் மாத்தல, அவனுடைய பழைய நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். அவனுடைய பழைய நிலைமை எல்லாம் மாற்றி இருக்கிறார். அதை தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லும்போது புதிய சிருஷ்டியே, வேற ஒன்றும் இல்ல. இந்த விருத்த சேதனம் என்பது, விருத்த சேதனம் என்றால் புதிய சிருஷ்டி. அவனுக்கு உனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது மட்டும் இல்ல, நீ புது சிருஷ்டியா என்ன செய்ய வேண்டும்? மாறணும். வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதுசாயிடுச்சு. அப்போ நியூ கிரியேஷன்ஸ் எப்போ வருது? நியூ கிரியேஷன்ஸ் எப்போ வருது சொல்லுங்க? இந்த கிறிஸ்துவோடு கூட நாம் ஏற்படுத்துகிற இந்த உடன்படிக்கையினாலதான் புதிய மனுஷனாய் நாம் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். நம்முடைய பழையவைகள் ஒளிந்து போன பழைய எண்ணங்கள், பழைய சிந்தை, பழைய நினைவுகள் இதெல்லாம் போனோம் அப்படின்னா, பழைய பழக்க வழக்கம் போனோம், பழைய பேச்சு போனோம், பழைய நடக்கைகள் போனோம், இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறணும்னா அவரோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? உடன்படிக்கை பண்ணிருக்கணும். உடன்படிக்கை பண்ணாத வரைக்கும் மாற்றம் என்ன செய்யாது? வராது. அப்படியே தான் இருப்போம். பழைய ஆளா தான் இருக்கும். பேர் மட்டும் ஆபிரகாம் அப்படின்னு இருந்தது, ஆபிரகாம் அப்படின்னு மாறி இருக்கே ஒழிய வேற எந்த மாற்றமும் வரல. ஞானஸ்நானம் எடுத்துருவோம். ஞானஸ்நானம் எடுத்தா ஞானஸ்நானத்தப்ப என்ன ஒரு பேர் புதுசா பைபிள்ல இருந்து ஒரு பேர் வைப்போம், அப்படிதானே? பைபிள்ல இருந்து பேர் வைப்போம். இப்போ ரட்சிக்கப்பட்டு உடன்படிக்கை பண்ணாம வெறுமனே ஞானஸ்நானம் மட்டும் எடுத்துட்டு இருந்தா என்ன மாற்றம் வந்திருக்கும்? என்ன மாற்றம் வந்திருக்கும்? ஒன்றும் இருக்காது. பேர் மட்டும் மாறி இருக்கும். கோபம் அப்படியே தான் இருக்கும். கோபம் போகல அப்படின்னா நம்ம இன்னும் ஆண்டவரோட என்ன செய்யல? உடன்படிக்கை பண்ணல. இன்னும் ஆத்திரம் வருது, இன்னும் வந்து டென்ஷன் ஆகுது, இன்னும் கெட்ட வார்த்தை வருது, இன்னும் அடிக்கிறோம், இன்னும் கத்துறோம், இன்னும் ஒரு மாதிரி தப்பா நினைக்கிறோம், இன்னும் வேற மாதிரி யோசிக்கிறோம். இதெல்லாம் உள்ள கிடக்குது. அந்த உடன்படிக்கை பண்ணும்போது அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வெட்டி அங்க என்ன செய்யும்? போட்டுரு. எல்லாம் வெட்டி போட்டுரு. அது உன்னோட இருக்கக்கூடாது. புது சிருஷ்டியாய் மாறுவதுதான் உடன்படிக்கை. எனக்கு அருமையானவர்களே, இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும் பொழுது நமக்குள்ள மாற்றம் வந்துடும். நான் தான் ஏற்கனவே நம்ம பார்த்தது போல நமக்குள்ள மாற்றம் வர 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 இந்த உடன்படிக்கை ஸ்ட்ராங் ஆக ஆக கர்த்தர் ஆசீர்வாதங்களை என்ன செய்வார்? ஊற்ற ஆரம்பிப்பார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில தான் உங்களுக்கு பெருக்கம்.
இந்த மாற்றம் உடன்படிக்கையின் அடிப்படையில் வருகிற இந்த மாற்றத்தினாலதான் இதெல்லாம் நடக்குமே ஒழிய வேற எந்த இதுலயும் நடக்காது. நான் மாறவே மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னா எதுவுமே நடக்காது. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, மாறாத வரைக்கும் எதுவும் நடக்காதுங்க. சும்மா சொல்லுங்க, அடுத்து அவங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல, மாறாத வரைக்கும் எதுவும் நடக்காது. நான் மாறாத வரைக்கும் எதுவும் நடக்காது. நம்ம நம்ம அப்ப இருந்து இப்படியே தான் இருக்கேன்னா இப்படியே இருக்க வேண்டியதான். மாற்றம் வராத வரைக்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அதான் சொன்னார், நீ மாறணும். உன் பேர்ல இருந்து, உன் மாம்சத்துல, உன் உடம்புல இருந்து, உன் எண்ணத்துல இருந்து. கடைசியில பாருங்க, ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணாரு. எப்ப பண்ணாரு தெரியுமா? 99 வயசுல. 99வது வயசுல ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணுகிறார். விருத்த சேதனம் எப்ப நடக்குது பாருங்க, 99 வயசு. மாறலன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வேக வேகமா ஓடி வேலை செஞ்சு அப்படியே சம்பாதிக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும், கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு ஆண்டவர் விரும்புறபடி இல்லாம எல்லாம் செஞ்ச எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து பார்க்கிறேன். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தனோ, 40 வருஷத்துக்கு முன்னால சில பேரை எப்படி பார்த்தனோ, இப்ப வரைக்கும் அதே அழுக்கு சட்டையோட, அதே கிழிஞ்ச வேஷ்டியோட இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கேன். அதே நிலைமையில தான் இருக்கிறான், மாற்றமே இல்லை. என்னென்னமோ சொல்றாங்க, எவ்வளவு வருது போகுது சொத்து, அந்த இதெல்லாம் பணம் இருக்கு, இருக்கட்டும். ஆசீர்வாதம் இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இதே நிலைமையில ஆண்டவர் வைக்கிறதுக்காக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை கொடுக்கல. ஏன்னா இந்த உடன்படிக்கை கொடுக்கும் போதே உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிதான் ஆண்டவர் கொடுத்தாரு. சரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா வெறுமனே நான் சொல்றது மணி மட்டும் இல்ல, கவனிங்க, பணம் மட்டும் இல்ல, பணத்தை மட்டும் நான் உனக்கு கொடுக்கறதுக்காக உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் சொல்ல. பெருக்கம் என்பது இன்க்ரீஸ் ஆண்டவர் கொடுக்கிறார்ல, இந்த இன்க்ரீஸ்மெண்ட் எப்படி வரும்னா எல்லாத்துலயும் ஆண்டவர் தருவார். ஆபிரகாமுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அதை மட்டும் ஆண்டவர் பெருக பண்ணல. வெறுமனே ஒரு 15-20 பிள்ளைகளை கொடுத்துட்டாரு ஆபிரகாமுக்கு. அப்படி கொடுத்திருந்தா என்ன இருந்திருக்கும்? ஒரு 25 பிள்ளைய கொடுத்துட்டு பெருக பண்ணிட்டப்பா, போயிட்டு வாப்பா அப்படின்னா, அங்க இருந்து 2 பெட்டி சட்டியெல்லாம் கொண்டு வந்த ஆபிரகாம் ஊர்ல இருந்து பெட்டி, 2 தலாணி, போர்வை இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு, 4 துணி, அதுதான் இருந்திருக்கும். 25 பிள்ளைகள் வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போகும்போது எலியேசர் என்ன சொல்றாரு, என் முதலாளி செல்வம் பெருத்து சீமான், அவர் எப்படி ஆளா? பெரிய கோடீஸ்வரருங்க அவரு. யாரு? ஆபிரகாம். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? உடன்படிக்கையில ஆரம்பிக்குதுங்க. உடன்படிக்கை நாம் பண்ணுகிறவர்களா இருந்தால், நமக்குள்ள அந்த உடன்படிக்கை இருந்துச்சுன்னா நமக்கு இந்த நிர்விசாரம் இருக்காது. ரொம்ப அப்படியே இதா இருக்க மாட்டோம், அந்த வைராக்கியம் இருக்கும். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார், ஆபிரகாமை எல்லாவற்றிலும் கர்த்தர் பெருக பண்ணினார். அப்படி பெருக பண்ணா ஒரு விஷயத்துல இல்லை, எல்லாத்திலும் ஆண்டவர் பண்றாரு. ஏன்னா ஆபிரகாம் உடன்படிக்கை பிடிச்சிருந்தார். 99 வயசு, விருத்த சேதனம் பண்ணணும், நடக்கவே முடியாது. இன்னைக்கெல்லாம் 99 வயசுல யாராவது உயிரோட இருக்காங்களா? முதல் இல்ல. அப்படியே இருந்தாலும் நடக்கவே முடியாது, படுத்த படுக்கையா தான் இருக்கணும். 99 வயசுல விருத்த சேதனம் பண்றதுக்கு அவரு ரொம்ப ரெடியா இருந்தார். ஏன்னா உடன்படிக்கை அவ்வளோ முக்கியத்துவம், அதுக்கு மாற்றமே கிடையாது. இதுதாங்க நம்மளை பெருக பண்றது. ஆண்டவரோட வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கையின் உறவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்மளை பெருக பண்ணுது. நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, அந்த சாட்சி வந்து நான் ரட்சிக்கு முன்னால் அப்படி இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் என் ட்ரெஸ்ஸிங்கை மாத்திருக்காரு, என் நட உடைய மாத்திருக்காரு, என் பேச்சை எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னா அதான் உடன்படிக்கை. எத்தனை பேரு அந்த உடன்படிக்கையினாலதான் இந்த ஆசீர்வாதம் சொல்லுவீங்க?
அந்த உடன்படிக்கை தான், அதுதான் அந்த உடன்படிக்கை. நீங்க பண்ணியிருக்கீங்க பல நேரத்தில். அது என்ன பண்ணோன்றத தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். கர்த்தரோட நாம் செய்திருக்கிற இந்த உடன்படிக்கையினால தான் நமக்குள்ள மாற்றம் இருக்கு. நிறைய பேரோட வியாதியே மாறி இருக்குல்ல, ஒரு பயங்கரமான வியாதி அது போயிருக்கு, அதுதான் அந்த உடன்படிக்கை. அப்ப நிறைய பேரோட பாவர்ட்டி போயிருக்கு பாருங்க. நான் அதாவது உண்மையா நீங்க ஆண்டவரை தேடி பாருங்க, உங்களுக்கு உங்களுக்கு ஒருபோதும் பணக்குறைவு வராது. அல்லேலூயா. பணக்குறைவுனா சாப்பிடுறதுக்கு இல்லாம போகாது. அல்லேலூயா. எல்லாம் கிடைச்சிரும், எல்லாம் கிடைச்சிரும். ஆண்டவரோட உடன்படிக்கை நீங்க பண்ணியிருந்தா எல்லாமே கிடைச்சிரும். யாத்ராமம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். யாத்ராமம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இப்போ இந்த மோசேயினுடைய மனைவி சிப்போரா, மோசே ஆண்டவர் கொல்லும்படியான ஒரு காய்ச்சல், ஒரு பயங்கரமான வியாதி வந்துருச்சு. மோசே சாக போறாரு. அந்த டைம் வந்த உடனே சிப்போரா என்ன செய்கிறார்? அவருடைய மனைவி அவன் மகனுடைய நுனித்தோலை, அதாவது மகனுக்கு விருத்த சேதனம் செய்து மோசேயுடைய கால் கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு அவ சொல்றா, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். அப்போ இந்த இரத்த சம்பந்தமான புருஷன் அப்படி சொல்லும் போது, இந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றார் இல்லையா, இந்த உடன்படிக்கையின் அர்த்தம் என்னன்னா, இந்த விருத்த சேதனம் விருத்த சேதனம் பண்ணும்போது, இந்த விருத்த சேதனம் எதை குறிக்குதுன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் இரத்த சம்பந்தமான ஒரு உடன்படிக்கை, ஒரு உறவு இருக்கிறது என்பதை அந்த விருத்த சேதனம் என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் a blood, the covenant of blood. அதாவது உடன்படிக்கை இரத்த சம்பந்தமான ஒரு உடன்படிக்கை. இது நமக்கும் ஆண்டவருக்கும் ஏதோ அவர் ஒரு கடவுள், நான் அவருக்கு ஒரு டிவோட்டி அப்படி கிடையாது. அவர் காட், நான் டிவோட்டிலாம் கிடையாது. இது தேவனுக்கும் நமக்கும் ஏற்படுத்தப்படுகிற இந்த உடன்படிக்கை எப்படின்னா, அவருக்கும் எனக்கும் இரத்த சம்பந்தமான ஒரு உறவு இருக்கிறது. என் தேவன் தூரத்தில் இருக்கிறவர் அல்ல. என் தேவன் ஏதோ ஹைரார்க்கி அவர் எங்கேயோ இருக்கிறார், அப்படி இல்லை. எனக்கும் அவருக்கும் ஒரு உறவு இருக்கிறது. எனக்கும் அவருக்கும் ஒரு பிணைப்பு இருக்கிறது. அந்த பிணைப்பு எதுல வருதுன்னா, இரத்தத்தின்படி வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உடன்படிக்கை ஆபிரகாமோடு ஏற்படுத்தப்பட்ட பின்பு ஆபிரகாம் இப்போ எப்படி ஆயிட்டார்னா, ஆண்டவருடைய சொந்த பிள்ளையாய், ஆண்டவருக்கு சொந்தமா. That's the blood. அந்த உறவை ஆண்டவர் பிகினிங்ல இருந்தே சொல்லிட்டு வர்றாரு. ஆண்டவர் பிகினிங்ல இருந்து இரத்த சம்பந்தமானதை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இரத்தத்தில் வந்த சொந்தம் தான் அன்னைக்கு ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணி அவருக்கு சொந்தமானாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை சொந்தமாக மாற்றி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஆண்டவருக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இரத்த சொந்தமா இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தரோடு ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யும் போது இந்த உலக காரியங்கள்ல இருந்து இந்த இந்த மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் ஏற்படுகிற இந்த வித்தியாசம் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றும் பொழுது, நம்ம புது மனுஷியா மாறும் பொழுது, ஆண்டவரோட இரத்த சம்பந்தமான அந்த உறவுக்குள்ள நம்ம என்ன செய்கிறோம்? வருகிறோம். இந்த பிளட் கவனன்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நம்ம வர்றோம். இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார், நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த பாவத்தினாலே நமக்கு விருத்த சேதனம் அதாவது பாவத்திலே இருந்த நமக்கு விருத்த சேதனத்தின் மூலமாக கர்த்தரோடு இணைகிற அந்த உறவை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவம் நமக்குள்ள இருந்தது விருத்த சேதனம் வராத வரைக்கும். விருத்த சேதனம்னா உடனே மாம்சத்தின்படி விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம் இல்லை. பவுல் சொல்லும்போது நீ வெளியரங்கமா ஒரு அடையாளமா அது இல்லை. விருத்த சேதனம் என்பது நீ புது சிருஷ்டியாய் மாறுவது, நீ ஆண்டவருக்குள்ள உன்னை புதியவனாய் ஒப்பு கொடுப்பதுதான் விருத்த சேதனம். அப்படிப்பட்ட ஒரு விருத்த சேதனம் நமக்குள்ள வரும் பொழுது பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற அந்த உடன்படிக்கை, அதுதான் ஆண்டவரோடு ஏற்படுகிற அந்த உறவு, அதுதான் ஆண்டவரோடு நம்ம பண்ணுகிற அந்த 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 கவனன்ட்டோட அர்த்தம் அதுதான். நீங்க பாவம் மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்கள், ரத்தம் உங்களை என்ன செய்திருக்கிறது? கழுவி இருக்கிறது. அதான் ரத்த சம்பந்தமான உறவு. ஆண்டவருக்கு நமக்கும் ரத்த சம்பந்தமான ஒரு உறவு இருக்கிறது. எனக்கு அருமையான உள்ள அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள் வரும்படிதான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை அதுதான், ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலும் அதுதான். அதனால பாவம் ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. அது உள்ளான விருத்த சேதனம், மாம்சத்தின்படி பண்றது இல்ல. மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணுவது விருத்த சேதனம் அல்ல, உள்ளான மாற்றம். அதை தான் சொல்றாரு, நீங்கள் புது சிருஷ்டியாய், நீங்க புதியவர்களாய் மாறுறதுதான் விருத்த சேதனம். எனக்கு அருமையான உள்ள ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையின் ஆழம் என்ன, உடன்படிக்கையோட அடையாளம் இந்த விருத்த சேதனம். அதே போல இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? என்னோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிருக்கார். அந்த உடன்படிக்கை என்னன்னா மாம்சத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய ஒரு விருத்த சேதனம். என் உள்ள ஒரு மாற்றம் வரணும், நான் புது சிருஷ்டியா மாறுறதுதான் என்னுடைய விருத்த சேதனம். ஆண்டவர் விரும்புகிற அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் மாறுவதுதான் விருத்த சேதனம். நான் ஏதோ ஆண்டவர் கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன், இல்லை ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், சர்ச்சுக்கு போறேன், அதெல்லாம் இல்லை. எனக்குள்ள என்ன மாற்றம் இருக்கிறது? நான் புது சிருஷ்டியா மாறி இருக்கேனா? வேதத்தின்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம புது சிருஷ்டியா இருக்கவே முடியாது, பழைய ஆளா தான் இருப்போம். பழைய ஆளு உலகத்துக்கு ஒரு வேஷம், ஆண்டவருக்கு ஒரு வேஷம் போட்டுட்டு இருப்போம். அப்படி இருக்கிறவன் அல்ல. ஆண்டவர் ஆபிரகாமு கிட்ட சொல்றதே அவ்வளோ சின்சியரா அவர் அதை செய்தார். ஆண்டவர் சொல்றதை எல்லாம் செஞ்சாரு. அதுதான் உடன்படிக்கை. எனக்கு அருமையான உள்ள 2 கொரிந்தியர் 7:18-19 வாசிங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 18-19 வசனம். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம். இப்ப என்னன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, விருத்த சேதனத்தை பத்தி ரொம்ப, நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் எருசலேம் சபைக்கு அடிக்கடி போவார். அதாவது மிஷனரி பிரயாணம் முடிச்சுட்டு அங்கதான் போவார். அப்படி போகும்போது யூதர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கரெக்டா விருத்த சேதனத்தை பத்தி பேசுவாங்க. விருத்த சேதனம் இல்லாத ஆளை சபையிலே சேர்க்கக்கூடாதுன்ற மாதிரி பேசும்போது இவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. என்னப்பா சபை விருத்த சேதனத்துக்கும் சபைக்கும் ஒண்ணும் இல்லப்பா, மாம்சத்தின்படி விருத்த சேதனத்தை பத்தி தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் சொன்னா யாருக்குமே புரியல. அப்போ அந்த அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது, அது நடந்துட்டே இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களோட பேசும்போது, எருசலேம் சபையில பேசும்போது, ரைட் ஓகே விருத்த சேதனம் பண்றதெல்லாம் ரைட்டு தான்ப்பா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பண்ணிக்கலாம்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர் போகும்போது விருத்த சேதனம் பண்றதும் ஒன்றும் இல்லை, பண்ணாதும் இல்லை, வாங்கப்பா எல்லாரும் போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாரு. அப்போ அவருடைய எண்ணம் என்பது, அவருடைய எண்ணம் என்னன்னா, விருத்த சேதனம் என்பது உள்ளான விருத்த சேதனம் தான் ஒழிய வெளியரங்கமான விருத்த சேதனத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது இரத்த சம்பந்தமான ஒரு விஷயம். இதை நம்ம வெளியே பண்ணி காமிக்கிறது இல்லப்பா. விருத்த சேதனம் பண்றதும் ஒண்ணு இல்லை, பண்ணாததும் ஒண்ணு இல்லை.
ஆனா கற்பனைகளை கை கொள்றதுதான் என்னது காரியம். அதுதான். அப்போ புது சிருஷ்டியாய் மாறுவது, கற்பனைகளை கை கொள்ளுவது, அவருக்கு பின்னால போறது, இதுதான் ஆண்டவருக்கு நமக்கும் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார்? எனக்கு கிளியரா ஆண்டவருடைய உடன்படிக்கை அதுதான். நீ விருத்த சேதனம் என்பது உனக்குள்ள மாற்றம். அந்த மாற்றம் வரும்போது அவரை ஃபாலோ பண்றதுக்கு, அவருடைய வார்த்தைகளை பிடிச்சிட்டு அப்படியே ஓடும்போது நாம் எண்ணிக்கையிலே பெருகுவோம். எல்லாவற்றிலும் கர்த்தர் பெருக்கத்தை என்ன செய்வார்? உண்டு பண்ணுவார். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொன்னாரு, உன்னோட பண்ண உடன்படிக்கை உன்னோட முடியறது இல்லப்பா, உன் சந்ததி முழுக்க நான் என்ன செய்வேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ செய்யறது மட்டும் இல்ல, 99 வயசுல நீ உடன்படிக்கை பண்ணி விருத்த சேதனம் பண்றது மட்டும் இல்லப்பா, உன் பிள்ளைகள், அது மட்டும் இல்ல, உன் வேலைக்காரனும் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டுல காசுக்கு யாராவது வாங்கினீங்கன்னா அவனுக்கும் என்ன செய்யணும்? அப்போ நம்ம வீட்டுல ஆண்டவர் நான் மட்டும் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், என் குடும்பத்துல பாதி பேர் அப்படித்தான் இருக்கிறாங்கன்றது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. நீ உடன்படிக்கை பண்ணா உன் மனைவி, பிள்ளைகள், உன் குடும்பத்துல அம்மா அப்பா யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். தனியா இல்ல. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்படிதான் கொடுத்தாரு. ஆசீர்வாதம் எப்போ வரும்னா, ஈவன் வேலைக்காரன் கூட என்ன செய்யப்பட வேண்டும்? ஒருத்தன் கூட அதுல மிஸ் ஆகக்கூடாதுப்பா. அப்படி இருந்துட்டா உனக்கு நான் என்ன கொடுப்பேன்? பெருக்கத்தை கட்டளையிடுவேன். நீ மாறணும், உள்ளான மாற்றங்கள் வரணும். விருத்த சேதனம் உள்ள என்ன செய்யணும்? நடக்கணும். எல்லா நேரமும் நான் வந்துட்டேன் போயிட்டேன், பிரசன்ட் கொடுக்கறதுக்காக இல்லை, நம்ம வந்துட்டோன்னு ஆஜராகிறதுக்காக இல்லை. ஆலயம் என்பது ஏதோ உட்கார்ந்தாச்சு அப்படி இல்லை. அந்த உணர்வு, நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், அப்படிப்பட்ட ஒரு உணர்வோட, அப்படிப்பட்ட எண்ணத்தோட அவருக்கு பின்னால நம்ம போகும் பொழுது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் அவனுடைய சந்ததியை பெருக பண்ணினார். அவனுக்கு தேசங்களின் தகப்பன் என்ற அந்த தலைப்பை ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? அதே வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு நம்முடைய சொந்த வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில, நம்முடைய சபைகளில கர்த்தர் ஏற்படுத்த வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மரவா இயேசு மரவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மரவா மரவா. அர்ப்பணிங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு உடன்படிக்கை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மரவா மரவா இயேசு மரவா, உன்னை உருவாக்கிய இயேசு மரவா. தரிசனம் தந்தவர் மரவா, தாங்கியே நடத்திட மரவா. தரிசனம் தந்தவர் மரவா, தாங்கியே நடத்திட மரவா. எப்பத்தனெருக்கங்கள் என்னை சூழ்ந்தினாலும் எலியாவின் தேவன் உன்னை மரவா. எப்பத்தனெருக்கங்கள் என்னை சூழ்ந்தினாலும் எலியாவின் தேவன் உன்னை மரவா. எலியாவின் தேவன் உன்னை மரவா மரவா இயேசு மரவா. உன்னை ஒரு இமை பொழுதிலும் மரவா மரவா இயேசு மரவா, உன்னை உருவாக்கிய இயேசு மரவா. வாக்குத்தத்தம் தந்தவர் மரவா, வழிகாட்டி நடத்திட மரவா. வாக்குத்தத்தம் தந்தவர் மரவா, வழிகாட்டி நடத்திட மரவா. வானமும்
நிறைவேற்ற மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் என்னை மறவார். மறவார். உம்மோடு உடன்படிக்கை செய்தார். வாக்குத்தத்தம் தந்தவர் நீர் மறப்பதே இல்லை. உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். கன்னியான தெய்வ ஜனமே, அவர் வாக்கு பண்ணினவர், அவர் உடன்படிக்கை ஒருபோதும் மறப்பதில்லை. இந்த கால வேளையில அவரோடு உடன்படிக்கை செய்த நீ உன்னை தெய்வ கரத்துல ஒப்பு கொடுத்து, இந்த உலகத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆண்டவரே, அவர்களோடு நான் சேர்ந்து போவதில்லை. நான் புது சிருஷ்டியாய், புதிய மனுஷனாய், மனுஷியாய் என்னை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கும் உமக்கும் இரத்த பந்தம் இருக்கிறது ஆண்டவரே, அதை நான் உணர்கிறேன். தகப்பனே, உம்மோடு கூட நான் உறவுக்குள் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, நான் உடன்படிக்கை செஞ்சிருக்கேன், அதை உறுதியா பற்றி கொள்ளுவேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி, உம்மோடு உடன்படிக்கை செய்த நான் ஒருபோதும் மறப்பதில்லை ஆண்டவரே. எஸ், கைகளை கீழே போட்டுக் கொள்வோம். நல்ல தகப்பனே, நீர் வாக்கு பண்ணினவர் மறப்பதில்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினீங்க, அவன் சந்ததி ஆசீர்வதித்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகளை உயர்த்தின ஒவ்வொருவரோடும் நீர் உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்கப்பா. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, அவர்கள் எண்ணிக்கையிலே பெருகத்தக்கதாய் தேவ வல்லமை ஆண்டவரே அவர்களை முற்றிலும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கரம் அவர்களை சரியாய் நடத்தட்டும் ஆண்டவரே. மாம்சத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய விருத்த சேதனம் அவர்களுக்குள்ள வந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மோடு பண்ணின உடன்படிக்கை இரத்த சம்பந்தமானது என்பதை கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினபடியாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை உம்முடைய இரத்தத்தினாலே நீர் மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. பாவத்திலிருந்து, பிசாசினிடத்திலிருந்து, உலகத்திலிருந்து கர்த்தர் நீர் தூக்கி எடுத்ததற்காக ஸ்தோத்திரம். மோடு பண்ணின அந்த உடன்படிக்கை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களை எண்ணிக்கையிலே பெருக பண்ணுகிறவர், எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர் நீரப்பா. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் எல்லாருக்கும்.